நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் எனக்கு செய்ய போகிறது பீட்ரூட் தயிர் சாதம். இது வந்து லஞ்ச் ரெசிபி. இது ரொம்ப சுலபமாக பண்ணலாம். அதாவது என்ன, பீட்ரூட்டில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. இது வந்து குழந்தைகளுக்கு லஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதே மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பீட்ரூட் தயிர் சாதத்துக்கு தேவையான பொருட்கள், நம்ம 1 கப் தயிர் எடுத்துக்கலாம். அதாவது 100 கிராம் ரைஸ் தான் நம்ம எடுக்கிறோம். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பெரிய வெங்காயத்தில் ஒரே ஒரு வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். 1 பச்சை மிளகாய், பீட்ரூட் 50 கிராம், தேவையான அளவு கருவேப்பிலை, இதுக்கு தேவையான அளவு ஆயில், தேவையான அளவு உப்பு. ஆல்ரெடி வந்து சாதத்தை வடித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில் எது வேணாலும் நம்ம ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டுக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு இது நல்லா பொன்னிறமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அதாவது கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு பொன்னிறமாயிடுச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம் நல்லா வதக்கிட்டு பீட்ரூட் போட்டுக்கலாம். வெங்காயம், பச்சை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சு. இது வந்து ஒரு 40 செகண்ட் வந்து வதக்கினாலே போதும். பீட்ரூட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது எண்ணெயிலேயே ஃப்ரை ஆனால் போதும். தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேண்டியதில்லை. சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா வேக வச்சுக்கலாம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். மூடி வச்சுக்கலாம். நல்லா வதங்கிட்டு இருக்குது. 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணலாம். நம்ம சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா, அதாவது மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா பொடிச்சு விடுங்க. சாதத்தை வந்து இந்த மாதிரி ஆற வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் உதிரி உதிரியாக வரும். நம்ம தயிர் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா சாதம் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு தயிர் ஊற்றணும். அப்படியே ஊற்றக்கூடாது, திருத்து போன மாதிரி ஆயிரும் சாதம். தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சாதம் ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இது வந்து தயிர் கலவாக நம்ம ஆட் பண்ணுறோம். கட்டி ஏதாவது இருந்துச்சுன்னா நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃபேனுக்கு கீழே வச்சு ஆற வச்சுக்கலாம். பீட்ரூட் சாதம் நம்ம செஞ்சுட்டோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஆறிடுச்சு. நம்ம இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து தயிர் ஆட் பண்ண வேண்டாம்னா இதை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து பாதி இது மட்டும் தயிர் எடுத்துக்கலாம். நான் ஒரு கைப்பிடி சாதம் மட்டும் எடுத்து வச்சுட்டு தனியாக. இப்போ நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். சூடாக போட்டிங்கன்னா பிரித்து போயிடும். அதனால் எப்போவுமே சூடாக போட வேண்டாம். மீதி இருக்கிற தயிரை நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். காலையில் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தயிர் வந்து 1 கப், மினிமம் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து பால் ஊற்றிட்டுனா மதியானம் சாப்பிட்றப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து கரெக்டாக இருக்கும். இது நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம். சுவையான பீட்ரூட் தயிர் சாதம் ரெடி. நான் பீட்ரூட் தயிர் சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நான் இன்றைக்கி செய்ய போகிறது கீரை சாதம். இது வந்து லஞ்சு கொடுத்து விடலாம். இதுக்கு வந்து கீரை வந்து அரைக்கீரை எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இது கூட துவரம்பருப்பு ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரைக்கீரை 1 கட்டு எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 50 கிராம்ஸ் வந்து துவரம்பருப்பு எடுத்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம், பூண்டு வந்து 2 பல், அது வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேன். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம், இதையும் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 1 பச்சை மிளகாய், சாம்பார் பொடி 1 டேபிள் ஸ்பூன், கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, ஒரே ஒரு தக்காளி இருந்தாலே போதும், ஜாஸ்தி வேண்டாம். 100 கிராம் சாதத்தை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் தனியாக. இதை வந்து நம்ம கீரை வந்து கடைஞ்சதுக்கப்புறம் நம்ம லாஸ்ட்டில் மிக்ஸ் பண்ணி செய்யணும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை வச்சாச்சு. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு, சீரகம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இருந்தாலே போதும். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பூண்டு வந்து ஃப்ளேவருக்கு தான் தேவையான ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயம், வெங்காயம், பச்சை மிளகாய், இதுக்கு கருவேப்பிலை தேவைங்கிறவங்க ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம லஞ்சு கொடுத்து வர்றப்போ ஆல்ரெடி கீரையே வந்து க்ரீனாக இருக்கிறதுனால தெரியாது, அதை வந்து கீழே போட்டுருவோங்க. அதனால நம்ம வந்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. சிம்மில் வச்சாச்சு. இதுக்கு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கிக்கலாம். நம்ம பருப்பில் வந்து மஞ்சத்தூள் போடுறதுனால நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணல. தக்காளி வேகிற வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். இது 1 நிமிஷம் இருந்தாலே போதும். இப்போ தக்காளி வந்துருச்சான்னு பார்க்கலாம். தக்காளி நல்லா வெந்துட்டுருக்கு. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணியாச்சு. பருப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு கொஞ்சமாக தான் பருப்பு இருக்குது, தண்ணி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். இதுக்கு வந்து சாம்பார் தூள் போட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இது வீட்டில் அரைச்ச சாம்பார் தூள். கலர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நல்லா கொதிக்க விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. சாம்பார் தூளோட வாசம் இருக்காது, அந்தளவுக்கு நல்லா கொதிச்சிருச்சு. உப்பு தேவைன்னா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா பிஞ்சு தலை,
அதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது வந்து என்னென்னா ஃப்ரிட்ஜில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா இருக்காது. டேஸ்ட்டும் வந்து ஒரு மாதிரி சல்லுன்னு இருக்கும், அதாவது டேஸ்ட்டே இருக்காது. கீரை வாங்கினா நம்ம உடனே செஞ்சிடணும். இது நல்லா வேகட்டும், 2 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம், நல்லா வேகட்டும். அதுக்கு சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கீரை நல்லா வெந்துருச்சு, அதாவது கீரை வந்து இலையாக இருக்குங்காட்டி உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துருச்சு. இதுக்கு வந்து உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு உப்பு பத்தலை, சாதம் போட்டு பிசைறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்படும். இன்னுமே கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சாதம் வந்து உதிரியாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நார்மலாக இருந்தாலே போதும். சிம்மில் வச்சுக்கலாம், ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ட்ரையாக வேணால் ட்ரை கீரை சாதம் நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து எந்த கீரையாக இருந்தாலும் நம்ம வந்து பருப்பு ஆட் பண்ணாமையும் கீரை சாதம் செய்யலாம். அதுவும் வந்து குழந்தைகளுக்கு பிடிக்கும். இது வந்து மதியானம் சாப்பிட்றப்போ சீக்கிரமாக சாப்பிட்றலாம், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் இந்த பருப்பு ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். இப்போ கீரை சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான கீரை சாதம் ரெடி. நான் கீரை சாதம் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.